மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி உயிரியல் பகுதியில் அலகு 18 அரபியல் பாடத்தில் டிஎன்ஏ இரட்டிப்பாதல் பகுதியை பார்க்க போகிறோம். இரட்டிப்பாதல் என்றால் என்ன? பொதுவாக எல்லா விதமான உயிரினங்களின் உடலிலும் செல்களால் ஆன உயிரினமாக தான் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு செல்லும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தன்னுடைய செல் பிரிதல் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக செல்களின் எண்ணிக்கையையோ அல்லது புதுப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சியையோ செய்கின்றன. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் இரட்டிப்பாதல் என்று பெயர். அதே போல் செல்லுக்குள்ளே காணப்படுகின்ற உட்கருவுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏக்களும் தங்களுடைய தாய் டிஎன்ஏக்களை ஒத்த சேய் டிஎன்ஏக்களை உற்பத்தி செய்கின்றன. இந்த நிகழ்ச்சிக்கு இரட்டிப்பாதல் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, பொதுவாக இந்த டிஎன்ஏ இரட்டிப்பாதல் என்பது ஒரு செல் நடைபெறக்கூடிய அடிப்படை செயல்பாடில் ஒன்று. இப்போது எப்படி நம்ம உடம்புக்குள்ளே ஒவ்வொரு விதமான உடற்செயல் செயல்பாடுகள் நடைபெறுகின்றதோ அதே போல் டிஎன்ஏக்கள் இரட்டிப்பாதல் என்ற நிகழ்ச்சியும் செல்லுக்குள்ளே நடைபெறுகின்ற ஒரு முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு செயல்பாடு. இந்த இரட்டிப்பாதல் செயல்பாட்டின் மூலமாக டிஎன்ஏ மூலக்கூறு தன் அமைப்பை ஒத்த நகல்களை உருவாக்குகிறது. அதாவது பெற்றோர் டிஎன்ஏவை ஒத்த அமைப்புடைய சேய் டிஎன்ஏ இலைகளை தோற்றுவிக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் டிஎன்ஏ இரட்டிப்பாதல். இந்த டிஎன்ஏ மூலக்கூறின் இரு இலைகளும் நிரப்புக்கார இணைகளை பெற்றுள்ளன. பொதுவாக இந்த எல்லா டிஎன்ஏவை பார்த்திங்கன்னா 2 ஈரிலை அமைவுடையதாக இருக்கும். இந்த ஈரிலை அமைவுடைய அமைப்புகள் தான் இந்த இலைகள். இந்த 2 இலைகளும் நிரப்பு காரண இணைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த அடினைன், தைமின், சைட்டோசின், குவானின் இருக்கு இல்லையா, இந்த நைட்ரஜன் காரங்களை தான் இணைப்பு கார இணைகள் சொல்லுவோம். இந்த இணைப்பு கார இணைகள் இருந்தால் தான் அந்த டிஎன்ஏவானது முழுமையாக கட்டமைக்க முடியும். ஓகே, புதிய இலை உருவாக்குவதற்கான, அதாவது ஒவ்வொரு இலையிலும் உள்ள நியூக்ளியோடைடுகள் புதிய இலை உருவாக்குவதற்கான தகவல்களை அளிக்கின்றன. இந்த நியூக்ளியோடைடுகள் இருக்கு இல்லையா, பக்கவாட்டில் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நியூக்ளியோடைடுகளும் புதிய என்ன பண்ணுதுன்னா புதிய டிஎன்ஏக்கள் உற்பத்தி செய்வதற்காக அதனுடைய தகவல்களை அந்த டிஎன்ஏவுடைய இலைகளுக்கு அனுப்புகிறது. ஒவ்வொரு முறை செல் பகுப்படையும் பொழுதும் 2 சேய் செல்களும் தாய் செல் போன்று சரியாக அதே மரபியல் தகவல்களை பெற்றுள்ளன. டிஎன்ஏ இரட்டைப்பாதல் கீழ்கண்ட நிகழ்வுகளை உள்ளடக்கியது. அதாவது பழைய தன்னுடைய தாய் டிஎன்ஏ உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மரபியல் பண்புகளை கடத்தப்படுகின்ற மரபு பொருட்களை உள்ளடக்கிய ஒரே அமைப்பை உடைய சேய் செல்களையும் உருவாக்குகின்றன. இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான வழிமுறைகள் நடைபெறுகின்றன. முதல்ல ஒன்று இரட்டிப்பாதலின் தொடக்கம். இப்போது பொதுவாக டிஎன்ஏ பார்த்திங்கன்னா ஈரிலை உடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு ரிப்பன் வடிவ அமைப்பில் இருக்கும். ஸோ அது மேலே ஒரு முனை இருக்கும், கீழே ஒரு முனை இருக்கும். அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த முனையை பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு ஒரு கவை மாதிரி ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒவ்வொரு நியூக்ளியோடைடுகளும் தனியாக பிரிஞ்சாதான் அதனோட மற்றொரு டிஎன்ஏ நியூக்ளியோடைடுகள் இணைஞ்சு தனிப்பட்ட முறையில் ஒரு புதிய டிஎன்ஏவாக மாற முடியும். ஆக அதனுடைய தொடங்குகின்ற பகுதி என்ன சொல்கிறோம்னா இரட்டைப்பாதல் தொடங்கும் இடங்கள் அப்படின்னு பேர். அப்போது டிஎன்ஏவில் எந்த இடத்துல பிரிதல் அடைந்து தனித்தனி பகுதியாக ஒவ்வொரு நியூக்ளியோடைடுகளும் செல்கின்றனவோ அந்த அமைப்புக்கு, அந்த இடத்துக்கு பேர் இரட்டைப்பாதல் தொடங்கும் இடம் என்று பெயர். ஓகே, டிஎன்ஏவின் குறிப்பிட்ட புள்ளியில் இரட்டைப்பாதல் தொடங்குகிறது. இந்த புள்ளியில் இரட்டைப்பாதல் தொடங்கும் இடங்கள் ஆகும். 2 இலைகளும் பிரிந்து பின் விலக ஆரம்பித்து இப்புள்ளியில் இரட்டைப்பாதல் கவை உருவாகிறது. அதாவது 2 பக்கமும் இருந்த அந்த ஓரத்தில் இருந்த அந்த நியூக்ளியோடைடுகள் சொல்லக்கூடிய பாலிபெப்டைடு சங்கிலி தொடரானது 2ஆக பிரிஞ்சு அவை ஒவ்வொரு பக்கமும் சென்று ஒரு கவை போல மாறுகின்றன. அவை கவை போல மாறினா தான் அங்கே இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களின் காரணமாக அங்கே வெளிப்பக்கத்தில் இன்னொரு நியூக்ளியோடைடுகள் உருவாகி புதிய டிஎன்ஏக்கள் உருவாக முடியும். சரியா? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏ மூலக்கூறு பிரிதல். இப்போ டிஎன்ஏ மூலக்கூறு பார்த்திங்கன்னா இப்போ தனித்தனியாக பிரியுது. அந்த இப்போ ஒரே ஸ்டாண்டு டபுள் ஹெலிக்கல் சொல்லக்கூடிய இரட்டைச்சுருளுடைய ஒரு அமைப்பாக இருந்துச்சு இல்லையா, அது பிரிவதற்கு 2 பக்கமும் தனித்தனியாக பிரிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேதிப்பொருள் யாருன்னா ஹெலிகேஸ் என்று சொல்லக்கூடிய நொதிகள். இந்த ஹெலிகேஸ் என்று சொல்லக்கூடிய நொதியானது முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடத்துல அமர்ந்து அந்த டிஎன்ஏ இலைகளை தனித்தனியாக என்ன பண்ணுன்னா பிரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்படி பிரிக்க அந்த ரீவைண்டிங் சொல்லக்கூடிய அந்த வைண்டிங்னா மீண்டும் உற்பத்தியாகும். மீண்டும் உற்பத்தியாகின்ற அந்த பாலிமரேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரைமர் என்று சொல்லக்கூடிய அந்த பாலிமரேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நொதிகள் மூலமாக இந்த டிஎன்ஏ பிரைமர்களை உற்பத்தி செய்து அப்படி தொடர்ச்சியாக உருவாக்கிக்கிட்டே வரும். சரியா? ஓகே, இரட்டைப்பாதல் தொடங்கும் இடத்தில் ஹெலிகேஸ் என்ற நொதி இணைகிறது. இந்த ஹெலிகேஸ் டிஎன்ஏவின் 2 இலைகளையும் பிரிக்கிறது. இந்த 2 இலைகளையும் தனியாக பிரிக்குது. அப்புறம் தனியாக பிரித்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய டோப்போ ஐசோமெரேஸ் என்று சொல்லக்கூடிய நொதியானது சுருண்டு இருக்கக்கூடிய அந்த இரட்டைச்சுருள் வடிவ அந்த டிஎன்ஏக்களை ஒரே ரிப்பன் வடிவில் அமைப்ப அந்த நேராக்குவதில் முக்கியமான பங்கேற்கிறது யாருலன்னா அங்கே ஒரு நொதிகள் இருக்குது. அதுக்கு பேர்
டோப்போ ஐசோமெரேஸ். இந்த டோப்போ ஐசோமெரேஸ் ஆனது 2 டிஎன்ஏவாக பிரிக்கின்ற அந்த பிரிக்கக்கூடிய பகுதியில் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுருண்ட பகுதியை நேராக மாற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த டோப்போ ஐசோமெரேஸ் என்று சொல்லக்கூடிய நொதிகள். ஓகே, இந்த டோப்போ ஐசோமெரேஸ் நொதியானது இரட்டைப்பாதல் கவையின் மேலே உள்ள இரட்டைச்சுருளை பிரித்து அவை பிரியும் பொழுது ஏற்பட்ட முற்கள்களை நீக்குகிறது. பிரிந்த ஒவ்வொரு டிஎன்ஏ இலையும் புதிய டிஎன்ஏ இலைகளுக்கான ஒரு மாதிரி உரு என்று சொல்லக்கூடிய டெம்ப்ளேட் போன்று செயல்படுகின்றன. இப்போ பிரிஞ்ச ஒவ்வொரு டிஎன்ஏ இலைகளும் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய இந்த பிரைமர் என்று சொல்லக்கூடிய அந்த என்சைமின் காலமாக ஆர்என்ஏ பிரைமர்லாம் உற்பத்தி ஆகும். அந்த ஆர்என்ஏ பிரைமர்கள்லாம் என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்று சொல்லக்கூடிய நொதிகள் மூலமாக 2 சுருளுடைய டிஎன்ஏவாக மாற்றமடைய காரணமாக இருக்கிறது. ஓகே, அதுக்கடுத்து என்ன பார்க்குறோன்னா ஆர்என்ஏ பிரைமர் உருவாதல். இப்போ டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்என்ஏ பிரைமர் என்பது ஆர்என்ஏ நியூக்ளியோடைடுகளுடன் ஒரு சிறிய பகுதி ஆகும். இரட்டைப்பாதல் தொடங்கும் இடத்திற்கு அருகில் உள்ள டிஎன்ஏ மாதிரி ஒரு ஆர்என்ஏ பிரைமரை தோற்றுவிக்கிறது. அதாவது இப்போது இந்த டிஎன்ஏ ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைடுகள் பிரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் புதிய டிஎன்ஏக்கள் உற்பத்தி ஆகணும். அந்த உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கக்கூடிய நைட்ரஜன் காரங்கள் பிணைக்கப்படணுமா இல்லையா? அந்த பிணைக்கப்படுறதுக்கு காரணம் யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆர்என்ஏ பிரைமர்கள் தான். அந்த ஆர்என்ஏ பிரைமர்களானது என்ன பண்ணுதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய மேலே அந்த பாலிநியூக்ளியோடைடுகளின் சங்கிலி, அந்த சங்கிலியிலிருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்று சொல்லக்கூடிய நொதியின் மூலமாக இந்த பாலிநியூக்ளியோடைடுகள் உருவாகி அதுக்கு இடையில 2 பிடிப்பதற்கு தேவையான அந்த நைட்ரஜன் காரங்கள் உற்பத்தி ஆகின்றன. அந்த நைட்ரஜன் காரங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆர்என்ஏ பிரைமர்கள் தான். இந்த ஆர்என்ஏ பிரைமர்கள் எங்கேருந்து உருவாகுதுன்னா இந்த பாலிநியூக்ளியோடைடுகளிலிருந்து தான் இந்த ஆர்என்ஏ பிரைமர்கள் தோற்றுகின்றன. இந்த ஆர்என்ஏ பிரைமர்கள் தான் தொடர்ச்சியாக உற்பத்தியாகி முழுமையான ஒரு டிஎன்ஏ துண்டினை தோற்றுவிக்கிறது. அடுத்தது பெற்றோர் இலையிலிருந்து புதிய நிரப்பு இலையின் தோற்றம். புதிய நிரப்பு இலையினா அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் காரங்கள் இருக்கு இல்லையா, அந்த காரங்கள் இருக்கக்கூடிய அந்த அமைப்புடைய அமைப்புக்கு பேர் தான் நிரப்பு இலைகள். இந்த ஆர்என்ஏ பிரைமர் உருவான பின்பு டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ற நொதியின் உதவியுடன் நியூக்ளியோடைடுகள் சேர்க்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ற நொதி தான் இந்த வெளிப்புறமாக இந்த நியூக்ளியோடைடுகள் என்ன பண்ணுன்னா சேர ஆரம்பிக்குது. இந்த வெளிப்புறத்தில் அதாவது வெளிப்புறம் இந்த டிஎன்ஏடைய வெளி ஓரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கும். முழுமையான ஒரு டிஎன்ஏ மாறினா 2 பக்கமும் ஒரு அடைப்பு மாதிரி வரணுமா இல்லையா? அந்த அடைப்பு மாதிரி வருவதற்கான காரணம் இங்கே இருக்கக்கூடிய டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ற நொதி தான். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்று சொல்லக்கூடிய நொதி தான் உள்பக்கமாக அந்த நியூக்ளியோடைடுகளை இணைக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இந்த நியூக்ளியோடைடுகளை இணைக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்கிறது யாருன்னா டிஎன்ஏ பாலிமரேஸு. அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆனது உள்ளே உற்பத்தியான அந்த ஆர்என்ஏ பிரைமர்களை 2 பக்கமும் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடுகளால் என்ன பண்ணப்படுகின்றன பிணைக்குவதற்கு காரணமாக இருக்குது. அப்போ தான் அந்த டிஎன்ஏவானது ஒரு திடமான ஒரு அமைப்பாக நிலைத்து இருக்க காரணமாக இருக்கும். ஒவ்வொரு பெற்றோர் இலையிலிருந்தும் புதிய நிரப்பு டிஎன்ஏ இலை உருவாகிறது. புதிய இலை உருவாக்கம் ஒற்றை திசையில் நடைபெறுகிறது. இப்படி ஒரே திசையில் போய்கிட்டே இருக்கும். இந்த ஒரே திசையில் போயிட்டு இருக்கும், மாறி மாறி திசைகள் நடைபெறாது. அப்பொழுது தான் முழுமையான ஒரு நமக்கு ரிப்பன் வடிவில் இருக்கக்கூடிய இரட்டை சுருள் வடிவ அந்த அமைப்புடைய டிஎன்ஏ நமக்கு கிடைக்கும். ஓர் இலையில் சேய் இலை தொடர்ச்சியான இலையாக உருவாக்கப்படுவதற்கு இது வழிநடத்தும் இலை லீடிங் ஸ்டாண்ட் என அழைக்கப்படுகிறது. மற்றொரு இலையில் டிஎன்ஏவின் சிறிய பகுதிகள் உருவாக்கப்படுகின்றன. இந்த இலை பின்தங்கிய இலை அல்லது லேக்கிங் ஸ்டாண்ட் என அழைக்கப்படுகிறது. டிஎன்ஏவின் சிறிய பகுதிகள் வாக்கசாக்கி துண்டுகள் என அழைக்கப்படுகின்றன. இந்த துண்டுகள் டிஎன்ஏ லிகேஸ் என்ற நொதியால் இணைக்கப்படுகிறது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏவுடைய புதிதாக சேய் டிஎன்ஏக்கள் உருவாக்குறது இல்லையா, அந்த டிஎன்ஏக்கள் உருவாகிறதுல மேலே இருக்கக்கூடிய துண்டுகள் கீழே இருக்கக்கூடிய துண்டுகள் நம்ம ஒரு மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ஸ்னு சொன்னோம். இந்த டெம்ப்ளேட்ஸ் ஆனது 2 வகைகளாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வழிநடத்தும் இலைகள், 2வது பின்தங்கிய இலைகள். வழிநடத்துகின்ற இலைகள்னால் அதனுடைய நன்கு வளர்ச்சி அடைந்த அதிகப்படியான நைட்ரஜன் காரங்களை உடைய அந்த அமைப்புகளை என்னென்னு சொல்கிறோம்னா வழிநடத்தும் இலைகள் சொல்லுவோம். அதுக்கு எதிர்ப்புறமாக இருக்கிறது யாருன்னா பின்தங்கிய இலைகள். இந்த வழிநடத்தும் இலைகளை போன்று பின்தங்கிய இலைகளும் தங்களுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நைட்ரஜன் காரங்களை இணைத்து கொண்டு முழுமையான ஒரு டிஎன்ஏ இலைகளாக மாற்றம் பெறுகிறது. ஓகே, அதுக்கப்புறம் டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன இந்த ஆர்என்ஏ பிரைமர் துண்டுகளும் ஒகசாகி துண்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒகசாகி துண்டுகள் ஒவ்வொன்றும் இந்த நியூக்ளியோடைடுகளோடு இணைக்கப்படுகின்றன. அந்த ஒகசாக்கி துண்டுகளானது இந்த நியூக்ளியோடைடுகளோடு இணைக்கப்படுகின்ற முக்கியமான ஒரு வேலையை செய்கின்ற ஒரு நொதி பேருன்னா டிஎன்ஏ லைகேஸ் என்று சொல்லக்கூடிய நொதிகள். இந்த டிஎன்ஏ லைகேஸ் என்று சொல்லும் நொதிகளானது இந்த ஒகசாக்கி துண்டுகளை அந்த நியூக்ளியோடைடுகளோடு இணைக்கப்படுகிறதுக்கு காரணமான ஒரு மூலக்கூறு பசையாக செயல்படுகிறது. ஓகே, அடுத்தது இரட்டைப்பாதல் கவையின் 2 பக்கங்களும் டெர்மினஸ் என்ற இடத்தில் சந்திக்கும் பொழுது இரட்டைப்பாதல் முடிவடைகிறது.
இரட்டைப்பாதல் தொடங்கும் நிலைக்கு எதிர் திசையில் தான் இந்த டெர்மினஸ் உள்ளது. அதுக்கப்புறம் இந்த புதிதான உற்பத்தியாகின்ற இந்த டிஎன்ஏ ரிப்பன் வடிவில் உற்பத்தியாகின்ற அமைப்பானது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வளர்ச்சி அடைந்தவுடன் என்னாகுன்னா அதனுடைய வளர்ச்சி முடிஞ்சிடும். அந்த வளர்ச்சி முடிஞ்ச உடனேயுமே இந்த இரட்டைப்பாத நிகழ்ச்சியானது நின்றும். அந்த இரட்டைப்பாத நிகழ்ச்சியானது நிற்கின்ற அந்த முடிவடைகின்ற அந்த இடத்துக்கு பேர் டெர்மினஸ் என்று பேர். இந்த டெர்மினஸ் எங்கே வந்து உற்பத்தி ஆகுதுன்னா இந்த இரட்டைப்பாதல் தொடங்குகின்ற அந்த நிகழ்ச்சிக்கு இந்த இரட்டைப்பாதை தொடங்குகின்ற நிகழ்ச்சிக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அது எதிர் திசையில் இருக்கும். அந்த எதிர் திசையில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் தான் டெர்மினஸ் என்ற பெயர். இந்த எதிர் திசையில் தான் அந்த டிஎன்ஏவானது இரட்டைப்படைகின்ற அந்த நிகழ்ச்சியானது முடிவடையக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும். முடிந்தவுடன் இந்த ஒரு டிஎன்ஏவிலிருந்து 2 சேய் டிஎன்ஏக்கள் என்று சொல்லக்கூடிய புதிய டிஎன்ஏ விலைகள் உற்பத்தி ஆகிடும். அதுக்கடுத்து டிஎன்ஏவுடைய முக்கியத்துவம். டிஎன்ஏவுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்ன? இது மரபியல் தகவல்களை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படுகிறது. பொதுவாக ஒரு பரம்பரை பண்புகள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமுறை பண்புகளானது ஒரு தலைமுறையிலிருந்து மற்ற தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய முக்கியமான வேலைகளை இந்த டிஎன்ஏக்களானது பங்கேற்கிறது. டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய நைட்ரஜன் காரங்கள் தான் ஒரு தலைமுறை பண்புகளை கடத்தக்கூடிய ஜீன்களாக செயல்படுகின்றன. அப்போ ஜீன்களை பெற்றுள்ள அந்த அமைப்புகள் தான் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏக்கள் தகவல்களை கடத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ரெண்டாவது, இது புரதங்கள் உருவாக்குவதற்கு தேவையான தகவல்களை பெற்றுள்ளன. இப்போது இந்த டிஎன்ஏக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரைபோசோம்களுக்கு தேவையான கட்டளைகளை இட்டு என்ன பண்ணுதுன்னா புரதங்கள் உற்பத்தி செய்யும். அப்போ இந்த டிஎன்ஏ ஏன்னா உட்கருக்குள்ளே தான் காணப்படுகிறது குரோமோசோம்கள் எல்லாமே. அந்த குரோமோசோம்களானது உட்கருக்குள்ளே காணப்படுவதனால அந்த உட்கருவானது செய்ய சொல்லும் ரைபோசோம்களுக்கு புரதங்களை உற்பத்தி செய்ய. அதே போல் இந்த டிஎன்ஏக்குள்ளாரையும் புரதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய கட்டளை தகவல்களை பெற்றுள்ளது. ஒரு உயிரினத்தின் வளர்ச்சிசார் மற்றும் வாழ்வியல் செயல்பாடுகளை கடத்தப்படுகிறது. ஒரு உயிரினத்துடைய வளர்ச்சி, உடலுடைய வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை ஆகிய எல்லா விதமான செயல்பாடுகளையும் என்ன பண்ணுதுன்னா இது கட்டுப்படுத்துகின்றது. ஆக நம்ம இன்றைக்கி பார்த்தது டிஎன்ஏவுடைய இரட்டைப்பாதை நிகழ்ச்சி. இந்த இரட்டைப்பாதை நிகழ்ச்சி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பகுதியிலேருந்து உங்களை மதிப்பீடு செய்வதற்காக ஒரு சில கேள்விகள் கொடுப்போம். அந்த கேள்வியிலேருந்து கேள்விக்கு தேவையான சரியான பதிலை கண்டுபிடிச்சி நீங்கள் டெஸ்ட் எழுதி காமிக்கணும். நன்றி.